இன்னைக்கு நம்ம கிரேட் 10ல கோஆர்டினேட் ஜியோமெட்ரில ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் போட போறோம். இதில என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இஃப் த பாயிண்ட் P x, y ஸோ என்ன பாயிண்ட் இருக்கு? P ஆஃப் x, yன்னு இருக்கு. ரைட்டா? இஸ் ஈக்விடிஸ்டன்ட் வித் பாயிண்ட் A அண்ட் B. ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா இப்போ ஒரு பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதான் நம்ம ஏன்னு வச்சுக்கோங்க. A பாயிண்ட்டு இது நம்மளுக்கு B பாயிண்ட்டு நம்மளுக்கு A பாயிண்ட்டு. இதுக்கு சும்மா நடுவுல இங்க தான் P இருக்கு. இட் இஸ் ஈக்விடிஸ்டன்ட். இதுக்கும் ஈக்விடிஸ்டன்ட் அப்படின்னா இப்போ PA இஸ் ஈக்குவல் டு PB. இதான் நம்மளுக்கு. இங்க என்னது 5,1 இங்க 1,5 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல x, y இப்படி இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபார்முலா படி என்னது? ஈக்விடிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ PA இஸ் ஈக்குவல் டு PB. PA is equal to PB. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரிஞ்சா அது ரொம்ப ஈஸி. இந்த சாப்டர் ஃபுல்லாவே டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, செக்ஷன் ஃபார்முலா தான். ஸோ இதில் பாருங்க டிஸ்டன்ஸ் ஃபார்முலானா x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. அதான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. இப்போ இங்கே அதே டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இங்கே PA is equal to PBன்னு இருக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே P வந்து இதை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்? x1 y1 எடுத்துக்கிறேன். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் PA கேஸில் இது x2 y2 எடுத்துக்கிறேன். ரைட்டா? செகண்ட் PB கேஸில் இதை x1 y1 எடுத்துக்கிறேன். இதை x2 y2 எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ண பாருங்க. x2 யாரு? x minus 5 whole square plus y minus 1 whole square. P முடிஞ்சிச்சா? இப்போ இந்த பக்கம் வாங்க. root of x minus இங்க என்ன இருக்கு? 1. x minus 1 the whole square. இங்க B ல பாருங்க. plus y minus 5 the whole square. ஓகேங்களா? கிளியரா இருக்கா? இப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து PAக்கு இந்த பாயிண்ட்ஸ், இந்த பாயிண்ட் வந்து PBக்கு நம்ம சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். PBக்கு. ரைட்டா? இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். SOBSனா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ அப்போ x minus 5 the whole square plus y minus 1 the whole square is equal to x minus 1 the whole square plus y minus 5 the whole square. சரிங்களா? அப்போ a minus b whole square ஃபார்முலா a square plus b square minus 2ab plus x square plus y square minus 2ab. ஓகேங்களா? அதே மாதிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பண்ணணும் இல்லையா? x square plus y square minus 2ab plus again அடுத்தது x square plus y square minus 2ab. அப்போ இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. x square plus 25 minus 10x plus y square plus 1 minus 2y is equal to x square plus 1 minus 2x plus y square plus 25 minus 10y. ஈக்குவல்ட்டுக்கும் இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு டேர்ம் இருக்கு. ஆனால் அந்த 2 டேர்முக்கும் ஈக்குவல் சைன் இருக்கு. சேம் சைனாக இருந்தால் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். நல்லா புரியுதா? ஈக்குவல்ட்டுக்கும் அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு டேர்ம் இருந்து அந்த டேர்முக்கு ஈக்குவல் சைனாக இருந்தால் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் நான் கேன்சல் பண்ணுறேன். ஒய் ஸ்கொயர் கேன்சல் பண்ணுறேன். வேறு ஏதாவது கேன்சல் ஆகுதா பாருங்க. வேறு என்ன கேன்சல் ஆகுது? இதோ இருக்கு பாருங்க. 1 கேன்சல் ஆகுது. இங்கே ஒரு 1 கேன்சல் ஆகுது. ரைட்டுங்களா? இங்கே 25 கேன்சல் ஆகுது. இங்கே 25 கேன்சல் ஆகுது. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு மட்டும் எழுதுங்க. நான் இங்கே எழுதிட்டேன் பேலன்ஸ். இங்கே பாருங்கள். மைனஸ் 10x இருக்கு, மைனஸ் 2y இருக்கு. இஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் 2x இருக்கு, மைனஸ் 10y இருக்கு. ரைட்டுங்களா? இப்போ எக்ஸ்லாம் ஒரு கொண்டு வந்துடலாம். மைனஸ் 10x ப்ளஸ் 2x மைனஸ் 10y ப்ளஸ் 2y. அப்போ இது என்ன ஆயிடுது? மைனஸ்
8x minus 8y. 8 8 கேன்சல் ஆயிடுது. ஸோ அப்போ x is equal to y. ஸோ அவங்க ப்ரூவ் பண்ண சொன்னதும் x is equal to y தான். hence proof. இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா செய்யும் அவங்களே சொல்லியிருக்காங்க ப்ரூவ் தட் x is equal to y ன்னு. எஸ் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? தேங்க்யூ. புரியுதுங்களா? தேங்க்யூ.